ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். டியூட்டிக்கு டைம் ஆச்சு. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. இன்னைக்கு நீ டியூட்டிக்கே போலனாலும் பரவாயில்ல, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. சரி சொல்லு, என்ன? நேத்து அத்தை கோவத்துல 3000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க. அத பத்தி பேசாத. அத பத்தி நினைச்சாலே கோவம் தலைக்கேறுது. என்ன பேச்சு பேசுனாங்க அவங்க? ஐயோ அன்பு, முதல்ல உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. சரி சொல்லு. இங்க பாரு அன்பு, ஏற்கனவே குடும்ப செலவுக்காக நம்ம கொடுத்த அமௌண்ட் ரொம்ப கம்மி. ஏய், நீ என்ன அவங்கள மாதிரி 3000 கம்மின்னு சொல்லிட்டு இருக்க? அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இங்க பாரு, இதுதான் உன் பிரச்சனையே. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீயே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. 3000 ரூபாய் கம்மி அமௌண்ட்னு சொன்னனே தவிர அதோட வேல்யூ எனக்கு தெரியாம இல்ல. இங்க இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் சம்பாதிக்கிறாங்க. யாருக்குமே பணம் சும்மா வந்துறது இல்ல. எவ்வளவு பணம் இருந்தாலும் அது நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணும் போதுதான் அதோட வேல்யூ நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். நீ வீட்டு செலவுக்கு கொடுத்த 3000 ரூபான்றது குடும்பத்தை ரன் பண்ண பத்தாத அன்பு. அதுக்கு குடும்பத்தோட மொத்த செலவையும் நான் பாத்துக்கணுங்கிறியா? ஏன் எல்லாரும் தானே வீட்டுல இருக்காங்க, அவங்க உங்க பங்க கொடுக்க வேண்டியதானே? நான் மட்டும் செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்கறாங்க? எல்லாரும் விட நான் நிறைய சம்பாதிக்கிறேன்னு மொத்த செலவையும் ஏன் தலையில கட்டணும்னு பாக்குறாங்க. அதுக்கெல்லாம் நாள் கிடையாது. இங்க பாரு, அவங்க பேராசை புடிச்சிட்டு 3000 பத்தாதுன்னு மொத்த செலவையும் நம்ம பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. மொத்தத்தையும் கொடுத்துட்டு நம்ம செலவுக்கு என்ன பண்றது? இவங்கிட்டே கையேந்து நிக்கிறதா? அன்பா, நான் அப்படி சொல்ல வரல. அவங்க ஒன்னும் மொத்த பணத்தையும் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்தா போதும் தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கறதும் நியாயம் தானே. மூர்த்தி மாமா ஹோட்டல்ல வர பணத்துல அவரால முடிஞ்ச பணத்தை கொடுக்கறாரு. அதே மாதிரி நம்மளும் கொடுக்கணும்ல. இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. அவர் கம்மியா சம்பாதிக்கிறாருங்கிறதுக்காக நான் அதிகமா கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இப்பதான் அவர் கேட்டரிங் ஆர்டர் நிறைய எடுத்து பண்றாருல்ல, அதுல இருந்து கொடுக்கட்டும். என்னால எவ்வளவு முடியுதோ அதான் என்னால கொடுக்க முடியும். ஏன் அன்பா இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? ஏய், புரிஞ்சுக்காம பேசுறது நீதான். இங்க இருக்கிறவங்கள பத்தி தெரியாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீ. இங்க பாரு, என் கடமைக்கு நான் கொடுத்துட்டேன். அது வேணான்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. அது ஏன் பிரச்சனை கிடையாது. அவங்க பணத்தை திருப்பி கொடுத்ததுனால கஷ்டப்படுறது அவங்க தான். மாச கடைசியில செலவுக்கு ஆர்டரோ காசோ இல்லாம கை கசக்கி நிப்பாங்கல்ல, அப்ப தெரியும் இந்த 3000 அருமை என்னன்னு. என்ன அன்பு, அப்ப குடும்பத்துல இருக்கவங்க கஷ்டப்பட்டா பரவாயில்லையா? அது உனக்கு சந்தோஷமா? இங்க பாரு, அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு தான் சொல்றேன். அன்பு, நீ பண்றது ரொம்ப தப்பு. வார்த்தைக்கு வார்த்தை போலீஸ்காரன்னு சொல்றியே தவிர வீட்ல ஒருத்தன் போலீஸ்காரனா இருந்தும் இந்த குடும்பம் கஷ்டப்படுதுன்னு நாளைக்கு ரோட்ல போறவங்க வரவங்களா பேசுவாங்க. அது உனக்கு பரவாயில்லையா? வீட்ல ஒரு போலீஸ்காரன் இருக்கான், அவனால அந்த குடும்பம் எவ்வளவு முன்னேறி இருக்கு பாருன்னு மத்தவங்க பேசுறது எப்படி இருக்கும்? புள்ள போலீஸ்காரனா இருந்தும் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு ஏழுமா பேசுறது எப்படி இருக்கும்? நீயே யோசிச்சு பாரு. அவங்க அப்படி பேசுறதுக்கு நானா காரணம்? இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்னோட வேல்யூ இன்னும் புரியல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு அன்பு, நீ செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சாலே உனக்கு வர வேண்டிய மரியாதை தானா வரும். இப்ப என்னதான் பண்ணுங்கற? அத்தை நேத்து ஏதோ கோவத்துல அந்த 3000 ரூபாய் திரும்ப கொடுத்துட்டாங்க. அந்த பணத்தோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்தி கொடு. எதுக்கு? நானே பணத்தை கொண்டு போய் கொடுத்து திரும்ப அசிங்கப்படுறதுக்கா? ஏய், அதான் பணம் வேணும்னு அவ்வளவு திமிரா பேசுனாங்கல்ல, அப்படியே இருக்கட்டும். என்னால திரும்ப போய் அசிங்கப்பட முடியாது. ஏன் அன்பை இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் வெளிப்படையாவே சொல்றேன், இதுக்கு முன்னாடி வேற. இப்ப நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட. குடும்பத்துக்கு காசு கொடுக்காம சும்மா சாப்பிட்டா அது நல்லவா இருக்கும்? நீ ஒருத்தன கூட பரவாயில்ல, உன் கூட நானும் இருக்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு, வார்த்தைக்கு வார்த்தை தனியா போலான்னு சொல்லிட்டு இருக்கல. தனியா போனா வீட்டு வாடகை, குடும்ப செலவுன்னு எப்படியோ பணம் செலவு ஆகதானே செய்யும். நீ இங்க கொடுக்கற 3000 வச்சு நம்மளால குடும்பத்தை நடத்த முடியுமா? நம்ம 2 பேரும் தனியா இருந்தா என்ன செலவாகுமோ அதுல ஒரு பாதியாவது கொடுக்கலான்னு தான் சொல்றேன். நம்மளும் இந்த குடும்பத்துல இருக்கோம், நம்மளால முடிஞ்சதை ஏதாவது கொடுக்கறோன்னு கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும்ல. கையில நீ இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. எழிலனாவும் பேங்க் விஷயமா போராடிட்டு இருக்காரு. இந்த சமயத்துலதான் நீ குடும்பத்துக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அன்பு. அத விட்டுட்டு இந்த நேரத்துல நீ இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் போட்டு அத்தை கிட்ட கொண்டு போய் கொடு. அவங்களுக்காக இல்ல, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு.
அவங்க தயவுல நான் வாழ்றதா இருக்க கூடாது. அதனால நீ சொல்ற மாதிரி இங்க தங்கறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் பணத்தை கொடுக்கறதா சரியா இருக்கும். டேய் மீட்டர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல? ரொம்ப நேரம் எடுத்து வச்சிட்டா சார். கிளம்பலாமா? எல்லாம் ரெடினா கையால். கிளம்புங்க. கையால், என்ன மூர்த்தி, நாங்க கிளம்புறோம் கையால். என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? கையால், அம்மா நேத்து நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்கள பாத்துக்க. நான் நான் வரேன். பாத்துக்கிறேன். பாப்பலாம். சரி, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல கையால், ஹோட்டலுக்கு தானே போறோம், அங்க இல்ல கையால், பாத்துக்கிறோம். நாங்க வேலை இருக்கு, சாப்பிடாம போறீங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஐயோ கையால், வேணா கையால், சொன்னா கேளு. இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு நீங்க இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் அன்பு, எவ்வளவு பணம் வச்சிருக்க? ரவுண்டா 6000 ரூபாய் வச்சிருக்கேன். வா. காஃபி ஏய், குடிச்சிட்டு வாடா. போலாம். தேவி, அன்புக்கும் காஃபி எடுத்துட்டு வா. அதுல இருந்து வேணாங்கா. அம்மா, அந்த 3000 ரூபாய் திருப்பி கொடுத்தல, அதோட இன்னொரு 3000 ரூபாய் போட்டு 6000 ரூபாய் வச்சிருக்கேன். வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. ஏய், அம்மா, நான் என்ன செவத்துக்கிட்டயா பேசிட்டு இருக்கேன்? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பணத்தை வாங்கிக்கோ. அம்மா, அவன் தான் நடந்ததை மறந்துட்டு பேசுறான்ல, பேசு. ஓ, என் மேல அவ்வளவு கோவமா? சரி, நான் பாத்துக்கிறேன். பாத்தியா, இதுக்குதான் இவங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்னு சொன்னேன். நானே வந்து பேசுறதுனால ஓவரா பண்றாங்கல்ல? இதெல்லாம் தேவையா எனக்கு? அவங்களுக்கு இருக்கிற ரோஷம் எனக்கு இருக்காதா? அன்பு, ஏன் அன்பு இப்படி டென்ஷன் ஆகுற? பின்னக்கா, நேத்து அவங்க அவ்வளவு பேசி நானே இறங்கி வரேன். இவங்களுக்கு என்ன அவ்வளவு கோவம்? நியாயமா கோவமா இருக்க வேண்டியது நானு. இவங்க நம்ம கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்படி இல்லடா, நேத்து நடந்ததை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அதை பெருசுப்படுத்தாத. அன்பு, கோபப்படாதன்னு சொல்லி தானே கூட்டிட்டு ஏய், வந்த. நீ பேசாத. உன்னால தான் எனக்கு இந்த வீட்ல இந்த அவமானமே. ஏய், அம்மா, உங்களுக்காக நான் ஒண்ணு இந்த பணத்தை கொடுக்கல. நானும் ஷாலினி இந்த வீட்ல தங்கி இருக்கோம், சாப்பிடுறோம். உங்க தயவுல நான் எக்காரணத்து கொண்டு வாழக்கூடாதுன்னு விரும்புறேன். எங்களுக்கார செலவுக்கு வச்சுக்கோங்க.